ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்தில் மீண்டும் இந்த ஊடக வாயிலை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்காய் வாழு லிவிங் ஃபார் கிரைஸ்ட் என்கிற தலைப்புகளுக்கு கீழாய் நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்று கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 12 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையாய் பிரியப்படுத்துகிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறேன் ஆகியிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் இதை கலாத்தியர் எழுதின புஸ்தக நிருபத்துக்கு சபைகளுக்கு எழுதுகிற ஒரு நிருபம். இங்கே பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் போதிக்கிறேனா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் போதிக்கிறேனா? நான் மனுஷரை பிரியப்படுத்துறதா இருந்தால் நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரர் சொல்றார், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நிறைய வேளைகளிலே இதை நம்ம நினைக்கலாம், எப்படின்னா இது ஒரு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வசனத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், எந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் என்பதையும் இது சற்று நமக்கு நுண்ணிப்பாய் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். பவுலுடைய காலகட்டங்களே சுவிசேஷத்தை குறித்து பல கேள்விகள், சுவிசேஷத்தை குறித்து பல மனிதர்கள் கேள்வி எழுப்பினார்கள், பல மனிதர்கள் வித்தியாசமா பேசினார்கள். உதாரணத்துக்கு பவுல் சில வசனங்களை பேசும்போது இந்த ரோமர் எழுதின நிருபங்கள் இது மாதிரி எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கடினமான ஒரு பேராகிராஃப், அந்த மாதிரி சாப்டர்ஸ் அதெல்லாம் நம்ம வாசித்தோம்னா அவர் என்ன சொல்ல வரான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கல. இதை நம்ம இன்னும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிறைய வேளைகள்ல நாம் சபைகளுக்கு செல்லும் பொழுது சபைகளுக்குள்ளாய் ஒரு வேரியேஷன்ஸை நான் சொல்றேனே. நீங்க சபைக்குள்ள போறீங்க, சபைகள்ல பல பேர் இருக்கிறாங்க. தேவ ஊழியர்கள் நடத்தும் போது ஆவியானவர் சில பேர்ல தொடும்போது அவங்க அந்நிய பாஷை பேசினாங்கன்னா, அந்த காலத்துல ஒருத்தர் அந்நிய பாஷை பேசும்போது அந்த ஆவியினுடைய வரங்கள் ஒருத்தரா பற்றி பிடித்து எல்லாரும் ஆவியில இருந்து அந்நிய பாஷைகள் பேசுவாங்க. இப்ப அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஒருத்தர் அந்நிய பாஷை ஆவியில நிறைந்து விட்டு கொடுத்து அவர் நிறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர் அப்படியே திரும்பி பாக்குறாங்க, என்ன இது புதுசா ஏதோ பேசுறாங்க, சபையில ஏன் அந்நிய பாஷை பேசுறாங்க? சில சபைகள் அந்நிய பாஷை குறித்து பேசுறதும் கிடையாது, ஆவியில நிறைவுகிற அந்த அனுபவமும் கிடையாது. வசனம் எப்படி சொல்றதுன்னா, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிராவட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் என்பதை குறித்து வியாக்கரணம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை பற்றின ஒரு சுவிசேஷத்தை ஒரு அகராதி அல்லது ஒரு சரித்திரம் அல்லது நற்செயல், நற்செய்தி நூல்கள் இவைகளை அறிவிக்கும் போது அதை எப்படி அறிவிக்க வேண்டும் என்றால் மனுஷருக்கு ஏற்றபடி அல்ல. நிறைய வேளைகளில் இது எப்படி நம்ம பார்க்கிறோம் என்றால், நல்ல மனிதர்கள், பணக்காரர்கள், ஏழையான மனிதர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற விதமா பேசக்கூடாது. நான் மனுஷருக்கு ஏற்ற மாதிரி பேசல, நான் கிறிஸ்துவையுடைய காரியங்களை நான் பேசுகிறேன். ஆமென். அதே போல அவர் சொல்லுகிறார், மேலும் சகோதரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைப்படியாய் யானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனிடத்தில் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவினிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட விசேஷங்கள் தான் சுவிசேஷமான காரியங்கள். அது பிரசங்கம், தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு சபைகளிலே எப்படி போய் கொண்டிருக்கு அப்படின்னா,
வேத வேத வசனத்தின் அர்த்தங்களை காட்டிலும் ஒரு சைக்காலஜி பேசுற மாதிரி அப்படியே பேசுகிறார்கள். கவுன்சிலிங் ஓரியன்டா அங்க சபையில பேசப்படுகிறது. களியாட்டுகளாய் நல்ல சிரிப்பு காட்டி பேசக்கூடிய உபதேசங்களாய் போய்விட்டது. நகைச்சுவை மிக்கதான ஒரு சுவிசேஷங்களா மாறிவிட்டது. இது எல்லாம் மனுஷருக்குரியவைகள், மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டவைகள், மனுஷருக்கென்று செயல்படக்கூடிய காரியங்கள். இந்த கடைசி நாட்களே தேவனை தேடுகிற, தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆவிக்குரிய சபை எங்கே என்று சற்று ஆராய்ந்தறிந்து அதற்கு எந்த சபை ஆவியினால் நடத்தப்படுகிறதோ, வசனத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறதோ அதுக்கு நாம் சென்று விட வேண்டும். என்டர்டைன்மெண்ட் பண்றது, வர்ஷிப் என்ற போர்வையில இந்த கான்செப்ட் ரீதியில உலகத்தான் செய்யக்கூடிய கான்செப்ட் மாதிரி மியூசிக்ஸும் பாடல்களையும் வைத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பண்றது, இதெல்லாம் மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டவைகள். ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாடலை பாடும் பொழுதே ஒவ்வொருடைய உள்ளங்கள் தொடப்பட்டு அவன் விட்டு கொடுத்து அவன் ஆராதிப்பான். தட் இஸ் ரியல் வர்ஷிப். மாறாய் கைகளை கட்டி வேடிக்கை பார்ப்பது அல்லது ஆராதனை. மியூசிக் ரொம்ப லைக் என்ன சொல்றது, ரொம்ப டேலண்ட் ஓரியன்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டைலுக்கு காமிச்சு பாடுறதல்ல ஆராதனை. அப்ப பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்குரியவைகளை நான் போதிக்கவில்லை, கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டபடினால கிறிஸ்துவனுடைய போதகத்தை நான் போதிக்கிறேன் என்பதை குறித்து தெளிவாய் அங்கே போதிக்கிறார். இதை கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நாமும் வசனத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையிலிருந்து நாம் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து சற்று கவனிக்க வேண்டும். அதே போல நம்முடைய சபைகள்ல இப்படிப்பட்ட அனுபவங்கள் ரீதியாய் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்று ஊழியர்கள் பார்ப்பது, ஜாக்கிரதை செல்வது மிகுந்த அவசியம். பவுல் தெளிவாய் காண்பிக்கிறார். அவருடைய சுயநலத்தின் விதமா எழுதவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவனால் தொடப்பட்டேன், அவருக்கென்று அழைக்கப்பட்டிருக்கேன், அவர் எனக்கு காண்பித்து கொடுத்த பாடலை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். இந்த அனுபவத்துக்குள்ளாய் பவுல் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுத்த வழிகளை நான் பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து அங்கு தெளிவாய் அவர் காண்பிக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகளை உங்களுக்கு போதிக்கிறேன். ஆக நீங்களும் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்று இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு போதனம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, தேவாவினால் என்ன வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளை குறித்து நாம் பின்பற்ற வேண்டும். வஞ்சிக்கிறவர்கள் நிறைய வந்து விட்டபடினாலே நாமும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து இதில் ஆண்டவர் காண்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நாம் வேதத்தின் அடிப்படையில நாம் வாழ்கிறோமா? கிறிஸ்துவுக்கு உள்ளாய் நான் வாழுகிறேனா? கிறிஸ்துவுக்காய் நான் வாழுகிறேனா? மனிதனுக்காய் வாழுகிறேனா? அல்ல சபைக்காய் வாழ்கிறேனா? பாஸ்டருக்காய் வாழ்கிறேனா? மற்றவர்களுக்காக நான் வாழ்கிறேன்? சபையில உள்ள என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் வாழ்றேனா? சபையில ஏதோ நான் ஜாலியா ஹாய்ஃபையா நான் காமிக்க வேண்டும் வாழ்றேன்? இல்ல, கிறிஸ்துவுக்காய் வாழ ஆரம்பிங்க. கிறிஸ்துவை உடையவன் தான் ஜீவிக்கிற இடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தவிர மற்றவர்களுக்காய் வாழ்வதோ, மற்றவர்களுக்காய் போதிக்கிறதோ, மற்றவர்களுக்காய் செயல்படுகிறீர்களோ நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் இவைகள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போக முடியாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் நாம் செயல்பட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள ஆயத்தப்படுவோம். நிச்சயமா ஆண்டவர் பெரிய கரங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பன், நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வேதத்துல வாசித்தது போல பவுல் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது அவர் வசனத்தை ஆண்டவரே சுவிசேஷமாய் நற்செய்தியாய் ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இங்கு தெளிவாய் காண்பிக்கிறார்ப்பா. நாங்களும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷங்களை பற்றி கொண்டு அதன்படி வாழ்ந்து அதை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி தாங்க, கிரியை செய்யுங்க. தாழ்த்தி சமத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய வேண்டுகோள், நம்முடைய தத்சஷ்டி மிஷன் ஆர்கனைசேஷன் மூலமாக பல நன்மையான காரியங்கள் நாம் செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அதே போல கடந்த வாரத்துல காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு ஊழியர் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொடுத்தார். அவருடைய வாகனம் மிகவும் மோசமான நிலைமையில இருக்கு, எனக்கு எதையாவது பண்ணுங்கன்னா
வாகனம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஆஹ் கஷ்டமான சுச்சுவேஷன், அவருடைய அந்த சபை கட்டமான பணிகளுக்கும் நம்ம கிட்ட தொடர்பு இருந்தால் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்பொழுது அவருக்காய் நாம் ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்கலாம் என்று நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு உண்மையாய் உழைக்கிற ஊழியர்களை நாம் தேடி சென்று யாருக்கு தேவை என்பதை ஆராய்ந்து அறிந்து அதை பூர்த்தியாய் நிறைவேற்றுவது நம்மளுடைய கடமை. அதை தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். தேவையுள்ள மக்களை என்னை போல பிறனையும் நேசி என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் எப்படி இருக்கணும் அதே போல என் மற்ற ஊழியர்களும் இருக்க வேண்டும் என்பது ஆசை. வசனம் கற்றுக் கொடுக்கிற வண்ணமாய் நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பார்க்கிறவர்கள் உங்களால் முடியும் என்றால் தாராளமாக உதவி செய்யலாம், எங்களை அணுகலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட், அந்த டச்சஸ் ஆர்கனைசேஷனுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்ம உங்களுக்கு அனுப்பலாம். இல்ல நான் அவருக்கு பைக் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரை நேரா பார்த்து கூட உங்களுக்கு செயல்பட உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒருவருடைய பாரத்திலே நம்மும் சுமை சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற சொல்லி கலாத்திர 6 வாசிக்கிறோம். அதுதான் நம்முடைய டச்சஸ் மிஷனுடைய ஆர்கனைசேஷனுடைய தரிசனம். ஆக இந்த தரிசனத்துல ஆண்டவர் சித்தம் இருந்தாலும் இணைவோம். கர்த்தருடைய நாமத்தை இதன் மூலமாய் நாம் மகிமைப்படுத்துவோம். எப்படியா தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ஊழியர்கள் செய்கிற அந்த ராஜ்யங்களும் நம்ம கைப்பிடி வரப்போனோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.